ஹாய் ஹலோ வெல்கம் டு கையலும் கைவண்ணமும் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பை மோட் ஷாப்பிங் ஆப் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் இதில் வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருள் எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை. பொருள் எல்லாம் சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் விலை கம்மியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஒரு 5 மாங்காய் இருக்குது. இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இதோட ஈரப்பதம் இல்லாமல் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ஊறுகாய் போடும்போது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஊறுகாய் கெட்டு போயிருங்க. அதனாலயே நம்ம கழுவிட்டு இப்போ ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்ருக்கோம். நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவு மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூல் லீவு விட்டதும் விட்டாங்க, நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்ட்டு போட்டி போட்டுக்கிட்டு வந்து கட் பண்ணுறக்கு வராங்க. பட் பிஞ்சு மாங்காவாக இருந்ததுனால பாப்பாவால் கட் பண்ண முடியல. இப்போ அம்மா வாங்கி நானே கட் பண்ணி தரேன்ட்டு அம்மா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாங்காவோட காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஊறுகாய் செய்கிறதுக்கு மிளகா பொடி உப்பு எப்படி தேவையோ அதே மாதிரி கடுகு வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி நம்ம அதில் ஊறுகாயில் சேர்க்குறது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ்ஸாங்க. இப்போ வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்படி நல்லா வறுத்தெடுத்த வெந்தயத்தையும் கடுகையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடுகு வெந்தய பொடி உப்பு கட் பண்ணி வச்ச மாங்காய் மிளகாத்தூள் இவ்வளோதாங்க தேவை நம்மளுக்கு. நம்ம ஊறுகாய் போடும்போது பிளாஸ்டிக் இல்லைன்னா பீங்கான் யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. நல்லெண்ணெயும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் கொஞ்சம் உப்பு போட்டு தூவி விட்டுட்டு மறுபடியும் மாங்காய் போட்டு மறுபடியும் உப்பு நெக்ஸ்ட்டு பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயத்தை கொட்டிக்கலாங்க. அடுத்தது 1 by 1 போட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கிளறி நம்ம இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்து வச்சு இதை நம்ம மூடி வைக்க போகிறோங்க. மூடி வச்சு 3 days இதை வந்து வெயிலில் வச்சு நம்ம உள்ளே எடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு கிளறி விட்டுட்டு மறுபடியும் அதே காட்டன் கிளாத்தை வச்சு மூட போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி நம்ம வெயிலில் வச்சு எடுக்கும்போது அதோட ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிடும். ஊறுகாய் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கெட்டு போகாமலும் நம்மளுக்கு கிடைக்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்ல கலர்ஃபுல்லான ஊறுகாயை நம்ம ரெடி பண்ணிவிட்டோங்க. இனி நம்ம வெயிலில் வச்சு எடுக்கும்போது அதற்கு தாளிப்பு மறுபடியும் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், ஆனால் வெயிலில் வச்சு எடுக்கும்போது எண்ணெய் மேலே தானாகவே திரண்டு வருங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் எப்படி கிளாத்தை வச்சு இதில் மூடி இருக்கோம், இதே மாதிரி தான் வெயிலில் கொண்டு போய் இப்படியே தான் நான் வைக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான ஊறுகாய் கிடச்சிருச்சுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா கையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.